ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசல். பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பு தளர்வு. 70லிருந்து 65 வயதாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 16வது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். 15 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியும் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என அதிகாரியிடம் கிராம மக்கள் வாக்குவாதம். விருதுநகரில் அரசு ஒப்பந்த பணி தருவதாக கோரி குவாரி அதிபரிடம் 55 லட்சம் ரூபாய் மோசடி. போலி வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 4 பேர் கைது. எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வெற்றியே காணாதவர் இபிஎஸ் எனவும் செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக பணியாற்றினேன். அதிமுக ஒருங்கிணைய 6 பேர் பேசியும் யாரையும் பார்க்கவில்லை என இபிஎஸ் பேட்டியளித்ததாக செங்கோட்டையன் புகார். திமுகவின் A1ஆக இபிஎஸ் தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இபிஎஸ்ஸின் திமுக பி டீம் என்ற கருத்துக்கு செங்கோட்டையன் பதிலடி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன்? இபிஎஸ் எப்படி முதல்வரானார் என அனைவருக்கும் தெரியும் எனவும் செங்கோட்டையன் கருத்து. துரோகம் என்பதற்கு நோபல் பரிசையே இபிஎஸ்க்கு அளிக்கலாம். அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ் என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக மூத்த தலைவர்களுடன் கலந்து பேசி கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக கூறுவது தவறு. அவரை எந்த எம்எல்ஏ ஆதரித்தார் எனவும் இபிஎஸ் கேள்வி. ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாசித்து காட்டி இபிஎஸ் பேட்டி. திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விரும்புகிறார்கள். குற்றவாளி சசிகலா என்று 2017ஆம் ஆண்டில் கூறியவர் ஓ பன்னீர்செல்வம் எனவும் இபிஎஸ் தடாலடி. திமுகவின் உண்மையான பி டீம் எடப்பாடி பழனிசாமி தான். 2026 தேர்தலில் மோசமான தோல்வியை சந்திப்பார் எனவும் டிடிவி தினகரன் பேட்டி. சிறையில் இருந்த சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி. இபிஎஸ்க்கு சுயநலம்தான் முக்கியம் என டிடிவி தினகரன் பாய்ச்சல். நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வாக்குரிமையை பறிபோகும் அபாயத்தை நம் தலைவர்கள் அப்போதே சுட்டிக்காட்டியதாகவும் கருத்து.
87 புதிய அவசரகால ஊர்தி சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சாலை மற்றும் மேம்பாலங்களையும் திறந்து வைத்தார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம், 2026 ஆட்சி அமைப்போம் எனவும் தாவேக தலைவர் விஜய் சூளுரை. தங்களுக்கு முகவரி தந்த இயக்கத்தை செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சிதைத்து முயற்சிக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திடம் 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடி அருகே வேன் கவிழ்ந்து விபத்து. 18 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பட்டாளத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். குப்பைகளை பெருக்கி போராட்டம் நடத்தியோர் வலுக்கட்டாயமாக கைது. கோவையில் குறைந்த விலைக்கு 100 சவரன் நகை தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி. வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது. தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து அதிகரிப்பு. வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலை மோதியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயம். கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துச் செல்லவும் தடை விதிப்பு. கோவை ஆனைக்கட்டியில் ரிசார்ட்டுகள் உரிய உரிமங்களுடன் செயல்படுகிறதா? ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி தேசிய கொடியேற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.